இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்டி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுட்டு அதை பானா சேஃபில் அந்த மாதிரி மடக்கி விடணுங்க. மடக்கி விட்டதுக்கு அடுத்து ஆணி வந்து தொங்க விடுவோம்ல, அந்த ஓட்டைக்கு நேராக கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டையும் அதுக்கு மேலே ஒரு ஓட்டையும் இந்த மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைனுக்கு வந்து வெட்டி விட்டுட்டு உள்வாக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மடக்கி விடணுங்க. இதுதான் வந்து பிளேடு மாதிரி அமைப்பை வந்து உருவாக்குறதுக்காக. அதுக்கடுத்து அந்த பகுதியை வந்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணியே வந்து இந்த மாதிரி பிளேடு மாதிரி நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு கட்டையில் 2 ஸ்க்ரூவை மாட்டி விட்டுட்டு ஒரு நீளமான கம்பியை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கைப்பிடி சுற்றுற மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு குத்திட்டு இந்த மாதிரி வந்து சமமாக இருக்கிற மாதிரி அதில் வந்து உள்ளக்க வந்து வச்சாலே போதும். அதுக்கடுத்து மெதுவாக வந்து சுற்றினாலே போதும், அப்படியே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படியே அழகாக வந்து சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வெட்டினதுக்கு அடுத்து நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதை வந்து ஒரு குச்சியில் வந்து இந்த மாதிரி சொருவி விட்டாலே போதும், அப்படியே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து அழகாக வந்துருக்குங்க. இதுக்கடுத்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதாக